சிவன் கோவில் இருக்குது. ஆமா. சிவன் கோவில்ல மாதத்துல 2 முறை போவாங்க. ஆமா. எதுக்காக போறாங்க சொல்லு பாக்கலாம். சாமி கும்பிட போறாங்க. சாமி கும்பிட போறாங்க. ஆமா. சாமி கும்பிட எந்த சாமி கும்பிட போறாங்க? ஈஸ்வரன். ஆமா. ஈஸ்வரன் மாதம் 30 நாள் கும்பிடுவதை விட மாதம் 2 முறை பிரதோஷம் சொல்லுவாங்க. ஆமா. அது என்ன பிரதோஷம்? தேய்பிரை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். அன்னைக்கு யாருக்கு மெயின் முக்கியமான பூசை? நந்தி. ஆமா. நந்தி சொல்றது. நந்தி சொல்றியா? ஆமா. ஏன் தெரியுமா? இப்பதான் நீ நாயத்தை புடிச்சு பேசுற. நாயத்தை புடிச்சு பேசுறீங்க. நாயத்தை புடிச்சு பேசுறீங்க. போடுகிற வேலை நாங்க அதான நாயத்தை புடிச்சு பேசுறீங்க. அங்க போறது. என்ன அப்படியே போச்சுக்கிற. சரி, இப்ப அவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? உனக்கு தான் முக்கியத்துவம். இன்னும் பக்கத்து ஊர்ல போச்சுக்கிற பாப்பா நீ. காலைல உட்காந்துற பெரியம்மா கிட்ட நீ முட்டை போட்ட ஆயமா வச்சிருந்தது. அவர் முட்டை போட்ட ஆய வச்சு உனக்கு பார்த்து தெரியும். அது சொன்னாலே நீ மட்டும் இவரு நீ என்ன ஒரு பொறுப்பாளரு? பிரம்மதாசத்து பொறுப்பாளரு. இவரு கோவில் பொறுப்பாளரு. காணை நான் கோனூர் எந்த ஸ்கூலுக்கு பொறுப்பாளரு? சொல்றது நல்லா சொல்ற பையா. அப்படி எங்களை பார்த்தா ஒரு முட்டை போட்ட ஆய வேண்டியா ஒரு நாளைக்கு ஆயா தோல்பட்டு இருந்தேன். இந்த ஊர்ல ஒரு நாட்டு கவலை இருக்கா? உங்க ஊர்ல நாம மாட்டோம். ஆமா ஆமா. 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 சொல்லக்கூடாது. குசு குசுன்னு. ஆமா. ஆமா. மூக்கு ஆமா. இந்த குறைய சொல்லுவேன். மகேஸ்வரன். நான் நந்தீஸ்வரன். அப்புறம் யாரு? ஆமா. சிவப்பு சாமின்னு சொல்லுவாங்க. ஆமா. குங்குமம் எடுத்து வரலாம், விபூதி எடுத்து வரலாம். அதாங்க மத்த எந்த கோவிலுக்கு போனாலும் குங்குமம் எடுத்து வரலாம், விபூதி எடுத்து வரலாம், மஞ்சள் எடுத்து வரலாம், எது போனாலும் எடுத்துட்டு வரலாம். ஆனா எது வேணாலும் எடுத்து வரலாமா? என்ன புனி இந்த காட்சி தரலாமா? சாமி என்ன சொன்னாரு? திருப்பதிக்கு ஏன் திருப்பதியா? அவதான் காசு நிறைய சம்பாதிக்கிறாங்க. சுற்றி ஆளுநே இருப்பாங்க. இவரு கோயில்ல காலையில போவாங்க, அதோட மூட்டு வந்துருவாங்க. பெரிய கோயில். ஆமா. திருவண்ணாமலைக்கு போனா கை போடாது. திருப்பதிக்கு போயிட்டா கத்தையா அலங்காரம் யாரு அவங்க எதுக்கு கத்தையாட்டு போறான்னு எனக்கு தெரியும். அவங்க காசு பாக்கெட் வச்சுக்கிட்டு வெளியில ஏதோ முண்டியில போட்டு வந்துடுறாங்க. மனசு அங்கதான் வரும். வருஷம் பாத யாத்திரை போறவங்க. ஆமா. அபிஷேக பிரியன். விபூதி. அபிஷேக பிரியன். ஆமா. அதனால அங்க போய் போடுங்க. அதிகமா தான் போடுவாங்க. இங்க போடுங்க 10 ரூபாய், 1 ரூபாய், 2 ரூபாய் தான். ஆனா இப்ப எங்கேயும் போடுவாங்க. என்ன திருப்பதி சவாலாது. நீ முடியல நூலாமலா அது போடலாம். இது வந்து சொல்றேன். ஆமா. ஆமாங்க. யாரு? சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர். ஆமா. எதுவுமே எடுத்துட்டு போகல. கையை தட்டி போயிட்டான் அப்படின்னு கணக்கெடுக்கக்கூடியவர். அவர் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர். மகேஸ்வரர், நந்தீஸ்வரன், சண்டிகேஸ்வரர். நம்ம 3 பேர் தான் ஈஸ்வரன். அப்புறம் யாரு? இன்னொரு மாநிலம் யாரு? யாரு தெரியுமா? இந்த
மாநிலத்தை எடுத்து அவன் ஈஸ்வர பட்டம் அது யாரு? தென்னிலங்கை ஆளக்கூடிய 10 சிறப்பு இடமளித்த ராவணன் என்கிட்ட பரவாயில்ல. ராவணன். ஆமா. தவத்தை சோதிப்பதற்காக காட்சி கொடுக்கல. நான் என்ன பண்ண தெரியுமா? தன்னுடைய தலைகளை எல்லாம் வெட்டி 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 போட்டு பார்த்தா அப்படி கொடுக்கல. துண்டு இசைக்கு வழங்கக்கூடியவர் ஈசன். அதனால ஒரு தலையை இட்டு இது ஒரு கையெடு நரம்பை எடுத்து யாழ் மீட்டு 40,000 பாடு ஒருவன் அதே மாதிரி பாடலாம். அவன் ராவணேஸ்வரன் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க. ஆனால் எத்தனை ஈசனை விட மிகப்பெரிய ஈசன் இருக்கிறார். அது யாரு தெரியுமா? சபை நம்மளும் பார்க்கிறோம். ஆமா, இந்த ஊர்ல சபையை எவ்வளவு அமைதியா. இங்க சைலன்ஸ் பட்டியா கிடையாது. இல்லை அமைதியா கதையை எப்படி மோட்டத்தோடு அமைதியா சபை இப்படிதான் இருக்கணும். ஆத்த சட 100 வார்த்தை 1000 வாங்கிப்படி 1000 பேர் இருந்தாலும் சபைதான். அங்க ஒரு அறிவாளி இருப்பான். 100 பேர் இருந்தாலும் சபைதான். அங்க ஒரு அறிவாளி இருப்பான். 10 பேர் இருந்தாலும் சபைதான். 4 பேர் இருந்தாலும் சபைதான். 4000 பேர் நாடகம் தான். ஆமா, 400 பேர் நாடகம் தான். 40 பேர் நாடகம் தான். 4 பேர் வீட்டுக்கு போக கூடாது. எதை உணர வேண்டுமோ அந்த உணர்வே தீரணும். பிரகாரம் தெரியுமா? மனு ஈசர் அந்த மனு ஈசர் காலத்தாலும் ஏற்காலம் மருவி மனுஷர். இப்ப இவர் தான் பெரிய ஈசர். எப்படி ஈஸ்வரன்? பெரிய ஈஸ்வரன். இவங்க எல்லாம் கோவில் உண்டா? குளம் உண்டா? சாமி உண்டா? திருவிழா உண்டா? நாடகம் உண்டா? எதுவுமே கிடையாது. இப்ப நீங்க டிராமா வச்சுக்கிறாரு. ஆமா, சாமியார். அவர் பேர் என்ன? அவர் பேர் தான் முருகன். பிரம்மதாஸ். அவர் பேர் என்ன? ஆமா, அந்த சீனிவாச சாமியார் ஐயா அவர்கள் காளி பக்தராக காளி உபாசகர். அவர் வந்து திருவாரூரத்தை வேண்டுமென்று வீதி உலகம் விட்டு படத்தை படம் பராமல் பொருள் பராமல் அவர் தான். அவருடைய உபயோகம் தான் இந்த டேய் காலம்புற அவர் பேர் நம்ம சொல்லணும்டா. ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. யாருக்கு? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ திருமலை சீனிவாச நாடகம் உரிமையாளர் யாரு? கோவிலகிருஷ்ணன். ஓரியும் கொடுத்துருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு நம்முடைய சிறந்தான பணிவான நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். யாருன்னா இவங்க எல்லாம் கோயில் கிடையாது, உலகம் கிடையாது, சாமி கிடையாது, மேடகானம் கிடையாது, திருவிழா கிடையாது. இவங்க தான் பெரிய கடவுள். அது சொன்னேன். இப்ப யார் உலகத்துல பெரிய கடவுளே? இவங்க தான். மனு ஈசர் தான். ஆமா, இருந்தாலும் பார்வை பார்க்க வேண்டும். மற்ற அப்படியே சாமி